மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க பன்னீர் தோசைங்க. பன்னீர் தோசைக்கு ஒரு நமக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. பன்னீர் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம செரவி எடுத்து வச்சுட்டு மசாலா பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ பன்னீரை நல்லா செரவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். பூண்டு பொல் பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தலைங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த பன்னீர் தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா பொரியிட்டுங்க. அதில் அப்படியே 2 சீரகம் போட்டுக்கலாங்க. இந்த சீரகம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க இந்த பன்னீர் தோசைக்கு. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா பொரியுதுங்க. நம்ம பொடியாக அறுத்து வச்ச வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்படி நல்லா பொடியாக அறுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நம்ம தோசைக்கு மேலே வைக்கிற கிரேவி மட்டும்தாங்க இப்போ பண்ண போகிறோம் கெட்டியாக பன்னீர் தோசைக்கு. அப்படியே பொடியாக அறுத்த தக்காளி, அப்படியே பூண்டு பல் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதையும் நல்லா இப்படி பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கருவேப்பிலை தலை, இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன பண்ணலாங்க, இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்க மட்டன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா எது இருந்தாலுமே 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேண்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டால் தோசை சாப்பிட முடியாதுங்க. அப்படி சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. இதையெல்லாம் ஒன்று கலந்து அப்படியே உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இது நல்லா அப்படி நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. பெரட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் விட்டுறலாங்க. நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பொருளெல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ பன்னீரை நான் செரவி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் தோசைக்கல் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிட்டு மேலே இதை போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சு வேக வச்சுட்டு இப்போ சூப்பராக ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தோசை ஊற்றிட்டு இதை வச்சு பார்க்கலாங்க. சூப்பரான பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா